வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்பினுடைய மகளான இவாங்கா ட்ரம்பை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஈராக்கை சேர்ந்திருக்கக்கூடிய முகமது ஃபாகர் ஷாட்தாவூத் அல் ஷாதி என்ற அந்த நபர் 6 ஆண்டுகளுக்கு முன் பக்தாத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தன்னுடைய குருஹாசின் சுலைமானிக்காக பழிவாக்கும் நோக்கில்தான் இவாங்காவை குறிவைத்து இந்த ஒரு திட்டமிடல் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருந்தது. அவர் இவாங்காவினுடைய புளோரிடா இல்லத்தில் வரைபடத்தையும் அதே நேரத்தில் அமெரிக்கர்களே உங்கள் அரண்மனைகள் ரகசிய சேவை எதுவும் காப்பாற்றாது என்ற எச்சரிக்கை செய்தியையும் அவர் வெளியிட்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. ஹாசிம் சுலைமானி 1979 ஆண்டு முதல் 2020 வரை ஈரானின் IRGCயில் ராணுவ அதிகாரியாக கடமையாற்றியிருந்தவர். அல்ஷாதி ஈரான் போராளி வலையமைப்பின் முக்கிய நபராக இருந்திருக்கின்றார். மே மாதம் 15ஆம் தேதி துருக்கியில கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அவர் அமெரிக்கா மற்றும் ஜூதர்களை குறிவைத்து பல தாக்குதல்களை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் ஆம்ஸ்டர்டாமில் வங்கி கட்டிடத்திற்கு தீ வைத்தல், லண்டனில் ஜூதர்கள் மீது நடத்திய தாக்குதல், டொரண்டோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் துப்பாக்கிச்சூடு போன்றவற்றை அவர் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. சுலைமானியை தந்தை போல் மதித்த அல்ஷாதி அவருடைய மரணத்திற்கு பழிவாங்கும் நோக்கத்தில்தான் இவாங்காவை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறான விடயங்கள் விசாரணைகளூடாக தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது அவர் அமெரிக்காவினுடைய பல குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நபராக மாறியிருக்கின்றார். இதே நேரத்தில் நேட்டோ நாடான போலந்தில் அமெரிக்க ஜனாதிபதி கூடுதல் துருப்புக்களை அனுப்பி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள் போதியளவு ஆதரவு வழங்காததை அடுத்துதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் ஐரோப்பாவிலிருந்து 4000 தொடக்கம் 5000 வீரர்களை திரும்ப பெறுவதற்கு ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் நேட்டோவினுடைய ஒற்றுமையை எந்த விதத்திலையும் பாதிக்காது என்று சொல்லி நேட்டோ பொதுச் செயலாளரான மார்க் ரூட்டி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேட்டோ உறுப்பு நாடுகளான போலந்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூடுதல் துருப்புக்களை அனுப்பி வைத்திருப்பது நேட்டோ உறுப்பினர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்காவின் இத்தகைய ஒரு நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நேட்டோ உறுப்பு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஸ்வீடனில் சந்திப்பொன்றை நடத்தி தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அமெரிக்காவுடனான பிளவுகள் என்பது அப்படியே நீடிப்பது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவே நேட்டோ அமைப்பில் இருந்து முற்றுமுழுதாக அமெரிக்கா வெளியேறுமா என்ற ஒரு கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து பார்க்கிற போது 27 நாடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த உலக வங்கி திட்டங்களில் இருந்து விரைவாக நிதி உதவியை பெறக்கூடிய நெருக்கடி கால வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இவை தொடர்பான செய்திகளும் சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன. உலக வங்கியின் ஆவணங்களில் கோரக்கூடிய நாடுகளுடைய பெயரோ அல்லது மொத்த நிதி தொகையோ குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கூட இந்த விடயம் தொடர்பாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று மத்திய கிழக்கு மோதல் என்பது தொடங்கியிருந்தது. இந்த 3 நாடுகள் இந்த புதிய ஆவணங்களுக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் மற்ற நாடுகளும் இன்னும் அந்த செயல்முறையில் நிறைவு செய்து கொண்டிருப்பதாகவும் அந்த ஆவணத்தில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. போரும் அதன் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகளாவிய நெருக்கடிகளும் அதே நேரத்தில் இந்த எரிசக்தி சந்தைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீர்குலைவும் உலகளாவிய விநியோக தொடர்புகளை கடுமையாக பாதித்திருக்கின்றது. இந்த நிலையில தான் பார்க்கிற போது குறிப்பாக உர ஏற்றுமதிகளாகட்டும் இல்லாட்டி வளருக்கு நாடுகளை சென்றடையக்கூடிய வளங்களாகட்டும் மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் போரின் விளைவுகளாக ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடுமையாக உயர்ந்திருக்கக்கூடிய எரிபொருள் விலைகள் முதல் ஈராக்கினுடைய எண்ணெய் வருவாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சி வர பல்வேறு நெருக்கடிகளை சமாளிக்க உலக வங்கியிடமிருந்து விரைவான நிதி உதவியை நாடி வருவதாகவும் கென்யா மற்றும் ஈராக் அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் நெருக்கடியான சூழ்நிலையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய முன்னரே ஏற்பாடு செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு வகையான நிதி வழிமுறைகளை அணுகும் வசதியை பெற்றிருந்த
101 நாடுகளில் இந்த 27 நாடுகளும் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த நாடுகளில் தங்களுக்கு இன்னும் விடுவிக்கப்படாத நிதியில் 10% வரை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கும் விரைவு பதிலளிப்பு தெரிவு திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய 54 நாடுகளும் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறான நிலைப்பாட்டில் பார்க்கிற போது சுமார் 12 நாடுகள் இந்த உலகளாவிய கடன் வழங்கும் அமைப்பிடமிருந்து குறுகிய கால உதவியாக 20 பில்லியன் முதல் 50 பில்லியன் டாலர்கள் வரை கோரும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் உலகளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்கு போர் பதட்டம் என்பது ஏனைய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கிறது. எனவே இப்படியான நெருக்கடி நிலைகளில் இந்த உதவி திட்டங்களை வழங்கக்கூடிய அமைப்புகளும் பல்வேறு சிக்கல்களை தற்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் பார்க்கிற போது அமெரிக்காவினுடைய செயல்பாடும் தற்போது வரை பார்க்கிற போது குறிப்பாக இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற ஒரு நம்பிக்கை என்பது தற்போது இழந்திருக்கிறது. அதே நேரத்தில் மீண்டும் போருக்கான ஒரு ஏற்பாடுகள் இடம்பெறுவது போன்றுதான் ஒரு பிம்பம் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த சர்வதேச செய்திகள் பரப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கு போர் பதற்றம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொளியில் பெரிதொரு நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்போம். நன்றி.